பார்த்தாலும் இந்த பேய் வாக்கிங் போகிற டைமில் கேக் பண்ணுறதே ஒரு வேலையாக போயிடுச்சு. நைட்டு சிடபிள்யூசி வந்து ரீடெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் எத்தனை புது சீசன் வேணும்னாலும் லான்ச் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அந்த சீசன் 1, 2 மட்டும்தான் பார்ப்போம்னு ஒரு சங்கமே இருக்குது. அதில் நானும் ஒருத்தி. அண்ட் கேக் வந்து நான் எப்போவுமே இந்த தோசை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இந்த கஸ்டமர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கேக் வாங்கியிருக்காங்க. 3 kgல வெண்ணிலா ஃப்ளேவரில் அவங்க ரிலேட்டிவ் யாரோ பர்த்டேக்காக ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் போய் டெலிவரி கொடுத்துட்டு வர மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் காலையில் சீக்கிரமாக போயிட்டு வந்தால் தான் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளம்பி ஆஃபீஸ் போகணும். சரி நான் ஒரு 4 மணிலேருந்து எழுப்பிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாரு. 5 மணிக்கு போகும்போதே பார்த்தா வழியில் ஒன்றுமே தெரில, என்னடா ஒரே புகை மூட்டமாக இருக்குது, அப்படி தான் இருந்தது. அப்புறம் போய் எப்படியோ கொடுத்துட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்து அவரும் ஆஃபீஸ் போயிட்டாரு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம்.